ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th முக்கோணவியலில் எடுத்துக்காட்டு 6.3 எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 1 + காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 + கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டான்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோம். 1 + காட் ஸ்கொயர் டீட்டா பை 1 + கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் அப்படி வச்சுட்டு காட் ஸ்கொயர் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது? காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா -1. சரிங்களா, கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா -1. அப்போ இங்கே காட் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 பை 1 + கொசிக்கன் டீட்டா. இப்போது இதை எப்படி எழுதணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா இருக்கா, இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, -1 இருக்குது. 1 1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? 1 ஸ்கொயர்னால என்னது? அதே தான், 1 தான். இப்போ இந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குது? a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே? a² - b²னா ஃபார்முலா என்னது? a + b × a - b. அப்படி தானே? a + b × a - b. இங்கே a என்னது? கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா, பிங்கிறது என்னது? 1 ஸ்கொயர். சரிங்களா, அப்போ a + b a - b ஃபார்முலாவில் இதை மாற்றி எழுதுவோம். அப்போ என்ன வரும்? 1 + அப்படி இருக்கட்டும், 1 + அப்படி வச்சுட்டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 1 ஸ்கொயருக்கு பதில் a + b a - bயில் ஃபார்முலாவில் மாற்றி எழுதணும். a + b ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னது? கொசிக்கன் டீட்டா +1 அப்படி தானே? ப்ளஸ் பிங்கிறது என்னது? இது a இது b. அப்போ +1 அடுத்து இன்ட்டு a - b. அப்போ கொசிக்கன் டீட்டா -1 அப்படி தானே? பை கீழே என்னது இருக்குது நம்மளுக்கு? 1 + கொசிக்கன் டீட்டா 1 + கொசிக்கன் டீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே மேலே 1 + கொசிக்கன் டீட்டா இருக்குது, கீழேயும் 1 + கொசிக்கன் டீட்டா இருக்குது. இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அதாவது பெருக்கல் தான் இருக்குது. அப்படி தானே? பெருக்கல் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்படி தானே? இது ரெண்டையும் அடிச்சுட்டு மிச்சம் மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 1 + கொசிக்கன் டீட்டா -1 அப்படி தானே? இப்போது -1 + 1 என்னது? 0. அப்போ 0 மிச்சம் என்னது இருக்குது? கொசிக்கன் டீட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த இதை எடுத்துட்டோம், இந்த இது வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போது எனவே நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்னது? எடுத்துக்காட்டு 6.4 சீக்கன் டீட்டா மைனஸ் என்னது? காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா சைன் டீட்டா அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா தீர்வு. ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு, இப்போ சீக்கன் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது? சீக்கன் டீட்டாக்கு சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 / காஸ் டீட்டா. அதே மாதிரி காஸ் டீட்டானா 1 / சீக்கன் டீட்டா வரும். இப்போ சீக்கன் டீட்டாவை நம்ம 1 / காஸ் டீட்டாவை மாற்றிக்கிறோம். அப்போது 1 / காஸ் டீட்டா, சீக்கன் டீட்டாவை 1 / காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. இப்போது காஸ் டீட்டாவை பொதுவாக எடுங்க, மீச்சியமாக எடுங்க. காஸ் டீட்டா இங்கே கீழே காஸ் டீட்டா இல்லாததுனால மேலே காஸ் டீட்டாவால் பெருக்கும். அப்படி தானே? அப்போ 1 - காஸ் டீட்டா × காஸ் டீட்டா என்ன வரும்? காஸ் டீட்டா × காஸ் டீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அப்படி தானே? காஸ் டீட்டா × காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போது இன்னொரு ஃபார்முலா என்னது? 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்படி தானே? 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா. அப்போது மேலே இருக்கிறத சைன் ஸ்கொயர் டீட்டாவாக நம்ம மாற்றிடலாமா? பை காஸ் டீட்டா. இப்போது இந்த சைன் டீட்டா இருக்குது பார்த்தீங்களா, சைன் ஸ்கொயர் டீட்டா, இதை சைன் டீட்டா × சைன் டீட்டான்னு எழுதுவோம் பை காஸ் டீட்டா. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு என்னது? டேன் டீட்டா. அப்படி தானே? அப்போது என்ன வரும்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை டேன் டீட்டான்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு மிச்சம் ஒரு சைன் டீட்டா இருக்கிறத அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஆன்சர் வந்துருச்சா? இந்த இதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும், இந்த ஃபார்முலா அடுத்து இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா இந்த இதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா,
ஃபார்முலாலாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம்லாம் செய்ய முடியும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 6.5. இதில் வந்து எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 6.5. என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்டில் கொடுத்துருக்காங்க 1 + cos θ by 1 - cos θ = cosecant θ + cot θ அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 1 + cos θ by 1 - cos θ = இப்போ இந்த இதோட இணையால் மேலேயும் கீழே பெருக்கும் ரூட்டுக்குள்ளேயே. சரிங்களா? ரூட்டுக்கு வெளியில் வந்துடக்கூடாது, ரூட்டுக்குள்ளேயே பெருக்கணும். இதோட இணை என்னது? 1 - cos θன்னு இருந்தால் 1 + cos θன்னு மேலே கீழே பெருக்கும். அப்படி தானே? 1 + cos θ. இப்போ பாருங்கள் 1 + cos θ × 1 + cos θ என்ன வரும்? 1 + cos θ தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். பை இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். a - b a + b அந்த ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இதுக்கு என்ன வரும்? a² - b² வரும். இங்கே ஏங்கிறது என்னது? 1, பிங்கிறது cos θ. அப்போது 1² - cos² θன்னு வரும். அப்படி தானே? நம்மளுக்கு 1 - cos² θக்கு ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்க ரூட்டையும் கீழே இருக்க ரூட்டையும் தனித்தனியாக எழுதிக்கோங்க. மேலே இருக்கிறத எழுதுங்க. என்ன வரும்? 1 + cos θ the whole square by root of 1 - 1² என்ன எழுதலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். அப்படி தானே? 1 - cos² θ. இப்போது மேலே இருக்கிறதுல ஒரு ரூட்டும் ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். அப்போது 1 + cos θ மட்டும் வரும். அப்படி தானே? ரூட் வந்து வராது. இப்போது கீழே வந்து என்ன வரும்? 1 - cos² θனா என்ன எழுதுவோம்? ரூட் ஆஃப் இதுக்கு ஃபார்முலா என்னது? 1 - cos² θ = sin² θ. அப்படி தானே? அப்போது இதில் sin² θன்னு எழுதிக்கலாமா? இப்போது இந்த இதில் ஸ்கொயர்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? அப்போது 1 + cos θ by sin θ. இப்போது 1 + cos θ by sin θன்னு இருக்கா? இந்த இதை வந்து 1/sin θ தனித்தனியாக எழுதுவோம். சரிங்களா? 1/sin θ ஃபஸ்ட்டு எழுதிட்டு ப்ளஸ்ஸு நடுவில் உள்ள ப்ளஸ்ஸு cos θ by sin θ. sin θவை பிரித்து எழுதுகிறோம். ரெண்டுக்குமே பிரித்து எழுதுவோம். சரிங்களா? எழுதுனோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1/sin θனா ஃபார்முலா என்னது? 1/sin θ = என்னது? cosecant θ. அப்படி தானே? அதே மாதிரி cos θ by sin θ என்னது? cot θ. அப்போது இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. 1/sin θக்கு பதிலாக என்னது? cosecant θ ப்ளஸ் cos/sin θக்கு பதிலாக cot θ. சரியா? இந்த சம்மு வந்துருச்சு பாருங்கள். cosecant θ ப்ளஸ் cot θ இந்த இதை எடுத்து இந்த இதை நிரூபிச்சாச்சு. அப்போ எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடுங்க. இந்த சம் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இதில் வந்து ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாவை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்களா? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 10th வந்து 6th சாப்டர் ஃபுல்லாக இந்த சேனலில் வந்துடும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த சாப்டர் கஷ்டமாக இருக்கோ சொல்லுங்கள், அந்த சாப்டர் போடுவோம்.